இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்று விசுவாசத்தின் ஒழுக்கம் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம். மாற்கு 9வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நாம் கர்த்தரிடம் கேட்பதால் மட்டும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தின் வழி அல்லது விசுவாசத்தின் ஒழுக்கம் என்ற பாதையின் மூலம் மட்டுமே நமக்கு அனைத்தையும் கொடுக்க கர்த்தர் ஆர்வமாயிருக்கிறார். விசுவாசத்தின் பயிற்சி அல்லது ஒழுக்கம் முதலில் விசுவாசத்தின் சோதனைகளில் தொடங்குகிறது. இந்த சோதனைகள் வரும்போது ஆவிக்குரிய வல்லமை அல்லது ஆவிக்குரிய பலன் எவ்வளவு தேவை என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய பலனானது இடைவிடாத உபத்திரவங்களால் மட்டுமே உருவாக்கப்படுகிறது. இயேசு ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை என்று நம்பும் நமது விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிற்கும் போது இத்தகைய சோதனைகள் மூலம் நாம் விசுவாசத்தின் பொறுமையை வளர்த்துக் கொள்கிறோம். ஆபிரகாமும் மோசேயும் எலியாவும் ஆரம்பிக்கும் போது பெரிய மாமனிதர்களாக இருக்கவில்லை. ஆனால் சிட்சையின் வழியாக விசுவாசத்தின் ஒழுக்கத்தால் கர்த்தர் அவர்கள் மூலமாக அசாதாரண காரியங்களை செய்து முடித்தார். யோசேப்பு எகிப்தின் ஆளுநராக ஆவதற்கு முன் கடினமான சிறையில் குற்றவாளியாக அடிப்படை வசதிகளும் இல்லாமல் அநேக அவமானங்கள் போன்ற அனைத்து விசுவாச சோதனைகளிலும் தேர்ச்சி பெற்றான். பல வருடங்களுக்கு முன்பே கர்த்தர் கனவின் மூலம் அவனிடம் சொன்ன வார்த்தை அது. அந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சங்கீதம் 105:19வது வசனம் கூறுகிறது. சிறிது காலம் யோசேப்பு தான் கண்ட கனவு நிறைவேறுமோ என்று சிந்தித்திருக்க கூடும். ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய பின் வரும் வெற்றியை அனுபவிப்பதற்கு விசுவாசத்தில் பொறுமையுடனும் தைரியத்துடனும் யோசேப்பு செயல்படும்படி திரைக்கு பின்னால் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருந்தார். உபத்திரவத்தின் சுரங்கத்தை நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த விசுவாசத்தின் ஒழுக்கம்தான் எல்லாவற்றையும் பெற நமக்கு உதவி செய்கிறது. உரிமை கோரி தட்டி பிடுங்கி தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று செழிப்பு போதகர்களால் ஊக்குவிக்கப்படும் இந்த வார்த்தைகளே இன்றைய அநேக சபைகளில் காணப்படுகின்றன. ஆனால் நான் இன்று உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், விசுவாசத்தின் சிட்சையின் மூலம் உங்களை அழைத்து செல்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த பாதையை நீங்கள் கடந்து செல்லும் பொழுது தேவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அவர் மட்டுமே உங்களையும் யோசேப்பை போல குழியிலிருந்து கோபுரம் வரை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். அவரிடத்தில் இன்று நாம் செல்வோமாக. இன்றைய நாளில் கர்த்தரே உங்களை நடத்துவாராக. ஆமேன்.